உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த ஜல்லிக்கட்டானது உறுதிமொழி ஏற்ற பின் தற்போது முதல் கட்ட சுற்று நடைபெற்று வருகிறது. 50 மாடுபிடி வீரர்கள் களத்தில் களமிறங்கியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாலமேட்டை பொறுத்தவரை பரிசு பொருட்கள் ஏராளமான மாடுபிடி வீரர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறலாம். ஏனென்றால் முதல் பரிசை பெறும் காலைக்கு டிராக்டரும், முதல் பரிசு பெறும் மாடுபிடி வீரருக்கு காரும் பரிசாக ரெடியாக உள்ளது. இரண்டாம் பரிசை பெறுவதற்கு இருசக்கர வாகனமும் ரெடியாக இருக்கிறது என்று கூறலாம். பாதுகாப்பை பொறுத்தவரை தென்மண்டல காவல்துறை ஐஜி பிரேமானந்த் சிங்கா தலைமையிலான 2500 காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களை பொறுத்தவரை ஏராளமானவர் கண்டு கழிக்கும் வகையில் ஜல்லிக்கட்டை பார்க்கும் வகையில் ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏனால் இருபுறமும் பார்வையாளர்களுக்கென கேலரியில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஜல்லிக்கட்டானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று கூறலாம். தொடர்ந்து இங்கே பார்வையாளர்கள் இருக்க பொதுமக்கள் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம். பாலமேடு வடக்கு தெரு. எத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு வரீங்க? அது நாங்க பிறந்து ஒரு 40 வருஷமா பார்த்துக்கிட்டு வரோம். 50 வருஷமா. இப்ப 40 வருஷம்னா முன்னாடி நீங்க பார்த்த ஜல்லிக்கட்டுக்கும் இப்ப நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் இது மாதிரி கம்மியா மாடு இருந்துச்சு, அதனால கம்மியா நடத்தினாங்க. இப்ப மாடு அதிகம், அதனால இப்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்வையாளர் கேலரியில் அப்படி அமைச்சிருக்கான், பார்க்க முடியுதா அவங்களால? பார்க்க முடியும். நல்லா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து? மதுரை தான். கிட்டத்தட்ட ஒரு 8-9-10 வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட இருக்கு. 10 வருஷமா இல்ல, ஜல்லிக்கட்டுனாலே அந்த ஒரு ஃபீல் தானே, எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இந்த வருஷமே அதை விட சிறப்பாகவே இருக்கு. கண்டிப்பாக தொடர்ந்து பொதுமக்களின் பார்வையாளர்களின் கரகாசத்துடன் தற்போது ஜல்லிக்கட்டானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாம இப்ப வீடியோ காட்சியிலேயே காண்கிறோம். தொடர்ந்து பார்வையாளர்கள் பலாயிரக்கணக்கான பேர் கண்டு கழிக்கும் வகையில் இருபுறமும் பார்வையாளருக்கான கேலரிகள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல ஒவ்வொரு கேலரி புறமும் காவல்துறையினரும் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதவன பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. அதாவது பரிசு பொருட்களும் ஏராளமான பீரோ, சைக்கிள், கட்டல் என்ற ஏராளமான பரிசு பொருட்கள் தற்போது மாடுபடி வீரர்களுக்கும் சரி, பிடிபடாத காலைக்கும் சரி தயார்களில் இருக்கிறது என்று கூறலாம். பாலமேடு ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கியதை நாம் நேரடியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.